நீதிமானின் ஆசீர்வாதம். எவர்கள் நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை கர்த்தர் என்ன படுத்தி இருக்கிறாராம்? மகிமைப்படுத்தியிருக்கிறார். மகிமைனா வேற ஒண்ணுமே இல்லைங்க, தேவ சாயலாக கர்த்தர் மாற்றுகிறார். என்ன சாயலாக மாற்றுகிறார்? மேல இருக்கவங்களாம் சத்தமா சொல்லுங்க, என்ன சாயலாக? தேவ சாயல். தேவ சாயல் ஆக்கப்படும் போது நீதிமானினுடைய வஸ்திரம் நமக்கு தரிப்பிக்கப்படுகிறது. நீதிமானின் முக்கியமான ஆசீர்வாதம் எங்கிருந்து துவங்குது அப்படின்னா, எடுங்க பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 92 அதிகாரம் 12 வசனம் 13. சங்கீதம் 92 12 13 சத்தமா வாசிங்க. சங்கீதம் 92 12 13 வாசிங்க. சத்தமா வாசிங்க. நீதிமான் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் என்ன இருப்பாங்க? நல்ல திரும்ப வாசிங்க. 12 13 சத்தமா வாசிங்க பார்க்கலாம். சத்தமா வாசிங்க. நீதிமான் பனை போல செழித்து எங்க உள்ள கேதுருவை போல வளருவா? லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ரெண்டு காரியம் சொல்லப்படுது, ஒன்னு செழிப்பு, இன்னொன்னு வளர்ச்சி. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு, இன்னொன்னு வளர்ச்சி. நான் கேட்கிறேங்க, பனைமரம் செழிக்குமா வளருமா? நான் கேட்கிறேன், பனைமரம் யாராவது ஒருத்தங்க பனைமரத்தை பார்த்து பனைமரம் செழிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்களா, பனைமரம் நல்லா வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்களா? ஆனா வசனத்தை பாருங்க. நமக்கு எப்பவுமே பைபிள் படிக்கும்போது ஒரு குதிர்க்கமாக தான் போய் உட்காருது வண்டி, மூளை குதிர்க்கமாக தான் அதில் உட்காருது, சீட் ஆகுது. பணம் செழிப்பாக இருக்குன்னு சொல்லுவீங்களா, பணம் நல்லா வளர்ந்துருக்குன்னு சொல்லுவீங்களா? எப்போ பாருப்பா பனைமரம் எப்படி வளர்ந்துருக்கு. அடுத்த வசனம் சொல்லுது. அடுத்து லீபனோனில் உள்ள மேலே இருக்கவங்களாம் கவனிக்கிறீங்களா? ஆமேன். கையை வைத்து நல்லலையா சொல்லலாமே. எதை போல வளருவா? லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவா. என்னங்க உல்டாவா இருக்கு? கேதுரு மரம் பார்க்க செழிப்பா இருக்கும். ஆமென். நீங்க வேப்ப மரத்தை பார்த்து செழிப்பா இருக்குன்னு சொல்லுவீங்களா, நல்லா வளர்ந்துருக்குன்னு சொல்லுவீங்களா? செழிப்பா இருக்குன்னு சொல்லுவோம். மாமரத்தை பார்த்து செழிப்பா இருக்குன்னு சொல்லுவீங்களா, எப்பா எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லுவீங்களா? செழிப்பா இருக்கு. உல்டாவா வசனம் இருக்கு. இங்க பனைமரத்துக்கு செழிப்பை கொடுத்து லீபனோனில் கேதுருக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, இயற்கைக்கு அப்பால்பட்ட வளர்ச்சி, இயற்கைக்கு அப்பால்பட்ட செழிப்பு. Amen. It cannot, this word and verse cannot be connected with the natural truth. இந்த இடத்தில் சொல்லப்பட்ட இரண்டு வார்த்தையும் இயற்கையோடு ஒன்றித்து போகாது. பனைமரம் செழிக்காது, பனைமரம் வளரும். லீபனோனில் கேதுரு செழிக்கும், லீபனோனில் கேதுரு என்ன பண்ணாது? வளராது. ஆனா ரெண்டுக்கும் மாறாக வசனம் சொல்லுது. அப்படின்னா இந்த இடத்துல சொல்லப்படுகிற நீதிமானின் செழிப்பு இயற்கைக்கு அப்பால்பட்டது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம இயற்கைக்கு அப்பால்பட்ட விதத்துல தான் கர்த்தர் நம்ம நீதிமான மாற்றி இருக்காரு. நம்ம அது நல்லது செஞ்சு நீதிமான மாறல, இயேசுவின் இடத்தில் உள்ள நீதி நமக்குள்ள வந்ததுனால நம்ம நீதிமானா இருக்கிறோம். அதான் பைபிள் சொல்லுது, நான் ஒரு கல்லை சியோன்ல வைக்கிறேன், அந்த கல் பரிசுத்தப்பட்ட கல்லா இருக்குது. இந்த கல் அநேகர் விசுவாசிக்கிறதுக்கும் அநேகர் இடறுவதற்கும் ஏதுவாய் இருக்கும். இந்த சத்தியம் நிறைய பேருக்கு என்னடா இது, அப்ப ஒண்ணுமே கிடையாதா கிறிஸ்தவ வாழ்க்கையில? இயேசுதான் இல்லாமா? ஆமா, இயேசுதான் எல்லாம். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். வித்தவுட் ஜீசஸ் தேர் இஸ் நோ ஒன். நீங்க நிறைய பேருக்கு ஒரு எண்ணம், சர்வீஸ் பண்ணா, சர்வீஸ்னா தொண்டு செஞ்சா மோட்சம் போயிடலாம், போக மாட்டேன், நரகம் போவேன். நான் தொண்டே செய்ய மாட்டேன், இயேசுவை மட்டும் நம்புவேன், நான் பரலோகம் போவேன். ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசுவினுடைய வெளிப்பாடு நான் நம்புறேன். நாய் பிஸ்கட்டும் பிஸ்கட் தான், நம்ம சாப்பிடுற மேரிகோல்டும் பிஸ்கட் தான். ஆனா பன்றியுடைய தவிடையும் திங்கலாம். பிள்ளை இளையகுமாரன் கதையை பார்த்தீங்கன்னா, நீ அப்பா கூட இருந்தேன்னா அப்பா வீட்டு சாப்பாடு, ஆனா அப்பா வயிற்றிலே பிறந்து அப்பா விட்டுட்டு தூரம் போனேன்னா பன்னி தவிடையும் திங்கலாம். ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ்.
நீ நல்ல உபதேசம், நல்ல வெளிப்பாடு கேட்டு, உயர்ந்தவைகளை கேட்டு உயர்ந்த மனுஷனா வாழணும்னு நினைச்சேனா, நீ நல்ல சத்தியத்தை கேட்டு நல்லா வாழலாம். ஞானஸ்நானம் எடுத்து இயேசுக்குள்ள பிறந்தாச்சு, பிதாவுக்கு தேவன் பிள்ளையாச்சுன்னா இளையகுமார கெட்டகுமார கதை தான். தகப்பனோடு அமர்ந்து தகப்பன் சொல்வதை கேட்டு தகப்பனுடைய உணவுகளை உண்டு, தகப்பன் என்ன உணவு உட்கொள்கிறாரோ அதே உணவை தான் தகப்பன் பிள்ளைக்கு கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா சொல்லலாமே. எத்தனை வீட்டில் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தனியாக சமைக்கீங்க? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். கிடையாது. ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ். தகப்பனோடு உட்கார்ந்திருந்து தகப்பனுடைய உபதேசத்தை, தகப்பனுடைய உணவை உட்கொள்கிறது உங்க வேலை தான். பண்ணி தொட்டு தின்னாலும் செத்துலாம் போக மாட்டேன், வாழலாம். அது ஒரு ஸ்ட்ராங்கான ரெவலேஷன். பிள்ளைகளின் அப்பம் நாய்களின் அப்பம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சரி ஏதோ ஒரு காலம் பண்ணி தொட்டு தின்னோம், உற்று. அடுத்த கட்டம் காலத்துக்கு ஏற்ப போஷாக்கு மாற வேண்டும், சத்தியத்தின் அளவு மாற வேண்டும், நமக்கு சத்தியத்தின் வெளிப்பாடு அதிகரிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம இயற்கை நீதிபடி நீதிமான்கள் அல்ல, நாம் இயற்கைக்கு அப்பால் பட்ட விதத்தில் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், நான் நீதிமான் ஆனா பாஸ்டர், ஆகாட்டி என்ன பாஸ்டர்? நீதிமான் ஆனாதான் நீதிமானின் ஆசீர்வாதம். கலெக்டருக்கு படித்தாதான் கலெக்டர், டாக்டருக்கு படித்தாதான் டாக்டர், இல்லைன்னா என்னது போலி டாக்டர், ஒரு நாள் பிடிச்சி தூக்கி கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் நீதிமானா ஆக்கப்படுறீங்க. நீதிமான் ஆக்கப்பட்டது நீங்கள் நல்லா மனசில் ஏற்ற 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 தான் சில்லற வேலையை விடுவீங்க. உங்கள் ஆள் மனசுக்குள்ளே ஒருத்தவங்க உங்களை டாக்டர் 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 சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஊசி எடுத்து யாருக்கா குத்திடுவீங்க. When there is a competition that all the people should be get defeated and one person should be the conqueror. Am I correct? நம்ம போட்டிக்கு வரலங்க இந்த வாழ்க்கையில். கிறிஸ்தவ வாழ்க்கை போட்டி கிடையாது. இவனை காட்டிலும் நான் பெட்டர், அவனை காட்டிலும் இவன் பெட்டர் கிடையாது. கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்காரோ, நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். புருஷனுக்கு மனைக்கும் வாழ்க்கை போட்டியா பார்க்காதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை போட்டி கிடையாது. அவனை காட்டு நான் பெஸ்ட், அவனை இவன் பெஸ்ட் அப்படின்னு கிடையாது. கர்த்தர் என்னைய பிள்ளையா வச்சிருக்காரு. பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு, அதை சுகந்தரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா. இப்போ பிள்ளைகளின் அப்போ நமக்கு தேவை. நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். எப்படி நீதிமான் ஆக்கப்படும்? இயற்கைக்கு அப்பால்பட்ட விதத்தில், செயலினாலும் அல்ல, சொல்லினாலும் அல்ல, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்க நீதியினால நாம் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம், ஆக்கப்பட்டிருக்கிறோம், 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 ஆக்கப்பட்டிருக்கீங்க. உலக மனுஷங்க உங்களை பார்த்து என்ன சொல்லணும்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணாதீங்க. மனுஷங்க உங்களை பார்த்து என்ன சர்டிஃபை பண்ணணும் அதுக்காக வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க டைமையும் காலத்தையும் நேரத்தையும் மனுஷன் உங்களுக்கு என்ன சொல்லுவான், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்களை பார்த்து ஒருத்தன் பொறுக்கின்னு சொல்லட்டும், விலகாதவன் சொல்லட்டும், சொத்தை அடிச்சவன் சொல்லட்டும், அப்படி பண்ணவன் சொல்லட்டும், கொலகாரன் சொல்லட்டும், பாவின்னு சொல்லட்டும், தொழில்களிலிருந்து மனம் திரும்பினவர்கள் கர்த்தரை இன்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அவ்வளோதான். மனுஷனா மனுஷன் தான். அது நீ 10,000 தப்பு 10,000 கொலை செஞ்சாலும் அவர் மனுஷன்னு சொன்னால் மன்னிச்சது தான். ஆனால் பிசாசு உங்களுக்குள்ள அதெல்லாம் காமிப்பான். சில பேருக்கு பாவத்தை காமிப்பான், பாவத்தினுடைய லெவலை காமிப்பான். சிகரெட் குடிக்க வைப்பான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ரைஸாகவே மன்னிச்சிடும். அதிலெல்லாம் மன்னிப்பை கேட்டு மனசு நல்லாயிரும். தண்ணி அடிச்சிடும், ஐயோ தண்ணி அடிச்சிட்டேன், ஐயோ தப்பு செஞ்சுட்டேன், விடுங்க பிரதர், அதுவும் இதுவும் ஒன்று தான். ஐயோ நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், அதுவும் இதுவும் ஒன்று தான். ஐயோ நான் பொய் சொல்லிட்டேன், அதுவும் இதுவும் ஒன்று தான். நான் விக்கிரகாராதனை போயிட்டேன், அதுவும் இதுவும் ஒன்று தான். எல்லா பாவமும் பாவம் தான். பாவத்தில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6. பைபிள் அப்படி இல்லை. இன்னைக்கு சின் கான்சியஸ், பாவத்தை குறித்த வெளிப்பாடு நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லுகிறவங்க அல்லேலூயா சொல்லலாமே. ஆனால் இயேசுவை குறித்த வெளிப்பாடு கம்மியாக இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட கேட்டு இந்த பாப்பாட்ட கேட்குறேன், பாப்பா ஏதாகில ஒரு பாவத்தை சொல்லுனா டக்குன்னு ஒரு பாவத்தை சொல்லுவா. இந்த பாப்பாட்ட ஒரு பாவத்தை கேட்டால் ஒரு பாவத்தை சொல்லுவா, அந்த பாவத்தை கேட்டால் பாவம் சொல்லுவா. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு வாய்ப்பு கொடுத்தா ஒவ்வொருத்தரும் ஒரு பாவத்தை சொல்லுவீங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இயேசுவை பற்றி சொல்லுனா ப ப ப
250 பாவத்தை ஒரு செகண்ட்ல எல்லாராலையும் சொல்ல முடியும். இயேசுவை பற்றி ஒருத்தனாலையும் நிறைவா வெளிப்பாடா சொல்ல முடியாது. என்னையும் சேர்த்து சொல்கிறேன், பாவம் செய்யாதுன்னு போதிச்சேன்னா இன்னைக்கு நான் சொல்கிறேன், பாவத்தை காட்டிலும் இயேசுவின் அன்பு மேலானதுன்னு போதிக்கிற மக்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறாங்க. உலகம் போரு ஆகுது, ஆண்டருடைய அன்பும் வார்த்தையும் நிறைவாக மாறுது மக்கள் வாழ்க்கையில். இதுதான் நமக்கு தேவை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இப்போ நீதிமான் இயற்கைக்கு அப்பால்பட்ட விதத்தில் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால இந்த ஆசீர்வாதம் எங்கேருந்து துவங்குது அப்படின்னா 13வது வசனம், செழிப்பும் வளர்ச்சியும் எங்கேருந்து துவங்குது? 13வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே. இந்த வசனத்தை நல்லா சத்தமாக டிஸ்பிளே பார்த்து 2 கையை உயர்த்தி மேலே இருக்கவங்களாம் சேர்ந்து நல்ல வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பாங்க. எங்க செழித்திருப்பாங்க? தேவனுடைய செழித்திருப்பாங்க. அப்போ ஒரு நீதிமானுடைய வளர்ச்சிக்கு பேக்ரவுண்டா இருப்பது கர்த்தருடைய ஆலயம். சில பேர் சொல்லுவாங்க, பெக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, வளர்க்குறது கஷ்டம். கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்களை பெத்தெடுப்பது ரொம்ப ஈஸி. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சத்தியத்தை கொடுத்தா நீங்க பிறந்துருவீங்க. உங்களை தொடர்ந்து செழிப்பிலும் உங்களை தொடர்ந்து வளர்ச்சியிலும் பெருக்க வைப்பது கர்த்தருடைய ஆலயம். எங்க ஒரு மரம் வளரணும்னா அந்த மரத்தை நட்டி வச்சா வளருமா, இந்த மரத்தை பிடுங்கி வச்சா வளருமா? இந்த சின்ன பிள்ளைங்க வீட்டில் செடி நட்டி பார்த்துருக்கீங்களா இல்லையா? நான் நிறையா செடி அப்படி வளர்த்துருக்கிறேன். முதல்ல நட்டி வைப்பேன், ஒரு 2 நாள் பார்ப்பேன், என்ன பண்ணாது இருக்கு, உடனே என்ன பண்ணுவேன், பிடுங்குவேன். பிடிங்க ஒருத்தர் சொல்லுவான், முட்டைக்குள்ள மண் போட்டு முட்டைக்குள்ள வை. முட்டைக்குள்ள வச்சு பார்ப்போம், வளராது. அடுத்தடுத்து திரும்ப வேற ஏதாவது குப்பை உரம்லாம் போட்டு சாணி கீனி என்னத்தையாவது போட்டு எடுத்து அதுக்குள்ளே சாணிக்குள்ளே வச்சு பார்ப்போம், வளராது. 4 நாள் செடி என்ன பண்ணிடும், செத்து போயிடும். அதுக்கு பசா செடி சாதாரணமாக மண்ணில் இருந்தால் கூட ஒரு 10 நாளில் என்னத்தையாவது உயிர் பிடிச்சி வரும். நாட்டப்பட்ட அனுபவம். நான் இன்னைக்கு என்ன அனுபவத்தை பற்றி பேச வரேன்னா, நாட்டப்பட்ட அனுபவம். நாட்டப்படுதல் என்றால் ஸ்ட்ராங்கா ஆழமா ஆலயத்தில் அப்படி ஸ்ட்ராங்கா நாட்டப்பட்டிருக்கணும். அப்படி நம்ம இருதயம் அப்படி சர்ச்சோடு, நம்ம ஹார்ட் அப்படியே சர்ச்சோடு அப்படி சக்குன்னு இருக்கணும். எப்படி இருக்கணும்? நம்ம இருதயம் சர்ச்சோடு சக்குன்னு இருக்கணும், ஆலயத்தோடு சக்குன்னு இருக்கணும். நீங்க எனக்கு சர்ச்சுக்கு நீங்க தான் புதுசா வந்திருக்கலாம், இயேசுவை போன மாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மேட்டர் கிடையாதுங்க. 10 வருஷம் ஒருத்தர் சபைக்கு வந்து அவன் மேலோட்டமான விசுவாசியா இருக்கலாம், இன்னைக்கு தான் சபைக்கு வந்து நீங்க இந்த சபையோடு இணைந்த விசுவாசியா இருக்கலாம். வருஷம் மேட்டர் கிடையாது, உங்க மனசுதான் மேட்டர். சக்குன்னு பிடிச்சுக்கிடணும். என் சபை, என் ஆலயம், என் கர்த்தர் தந்த சபை, என் கர்த்தர் தந்த இடம். ஆமென் சொல்லுகிறவங்க வலது கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சக்குன்னு பிடிச்சுக்கணும். பக்கத்துல கையை டைட் அப்படிங்க பார்க்கலாம். கையை சொன்னேன், உள்ளங்கையே இல்லை. இந்த இருக்குல்ல, இங்க வாமா, வாடா வா. நீங்க இதுவும் கனெக்டிவிட்டி தான். இதுவும் என்னது? கனெக்டிவிட்டி தான். இதுவும் கனெக்டிவிட்டி தான். இதுவும் கனெக்டிவிட்டி. 2 சேர்ந்து கட்டிப்பிடி. இதுவும் இதுல எது பெஸ்டான கனெக்ஷன்? இதுவா இல்ல? ஆலயத்துல இப்படி நாட்டப்பட்ட அனுபவம் அப்படி இருக்கணும். நான் ஆலயத்துல ஆத்துமாக்களுக்கு போஷிப்பை கொடுக்க முடியலையா? அவன் தேவனால் அழைக்கப்படவில்லை, எழுதி வைத்துக்கொள். ஆத்துமாக்களுக்கு தேவையான போஷாக்கை கர்த்தர் மெய்ப்பனி நாவிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்போ நம்ம நாட்டப்படும் போதுதான் அந்த சாயில்ல இருக்கிற, அந்த மண்ணில் இருக்கிற சாரம்சம் எல்லாம் மரத்துக்குள் ஏறி இயற்கைக்கு அப்பால்பட்ட விதத்துல, அதாவது சொல்ல போனா பனை மரத்துக்கும் செழிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. அதே போல உன் குடும்ப பேக்ரவுண்டுக்கும் உன் பணத்துக்கும் உன் பொருளாதாரத்துக்கும் உன் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத செழிப்பை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் இப்படிப்பட்ட செழிப்பை வாங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லலாமே. ஒரு ஐஏஎஸ் படிச்சு ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான்னா
2ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகி நீ 3 லட்சம் ரூபா வாங்க போற. அப்படிப்பட்ட தொழில்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். அன்இமேஜினபிள், அன்வொர்த்தி, யோசிச்சு பார்க்க முடியாத. இதுதான் பனைமரத்துக்கும் செழிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் பனைமரம் செழிக்கும். அதான் சொல்லுவோம், உங்க வாழ்க்கையிலையும் உங்க குடும்ப பலன், சரீர பலன், உங்க பணம், படிப்பு, குலம், கோத்திரம், ஜாதி எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு செழிப்பு உங்க வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் நீங்க நீதிமான் ஆக்கப்பட்ட சிந்தை வேணும். அந்த நீதிமான் எங்க நாட்டப்பட்டிருக்க வேண்டும்? சபையில நாட்டப்பட்டிருக்க வேண்டும். அந்த சபையில இருந்துதான் அந்த நீதிமானுக்கு என்ன போகுது? செழிப்பு உள்ள ஏறி இயற்கைக்கு அப்பால்பட்ட விதத்தில் செழிக்க வைக்கும். நான் கேட்கிறேன், உங்களுக்கு இயற்கைக்கு அப்பால்பட்ட செழிப்பு வேணுமா? இயற்கையான செழிப்பு வேணுமா? அப்படின்னா நீங்க சபையில தான் நாட்டப்படணும். வியாபாரிகள் கூட்டத்தில் நாட்டப்படக்கூடாது. நான் சொல்லட்டுமா உங்களுக்கு ஓப்பனா ஒரு விஷயம்? உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும்னா உண்மையான சபை கூடுதல், நாட்டப்பட்ட அனுபவம், அங்க இங்கன்னு சுற்றி தெரியாம கரெக்டா தெரிந்து கொண்டு சரியான சபையில காலை வச்சு ஸ்ட்ராங்கா நின்ட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எந்த போராட்டம் புயல் வந்தாலும் கர்த்தர் முதல்ல உங்களை பாதுகாப்பார். சபை நம்மளை செழிப்படைவதற்கு, வளருவதற்கு, நம்மளை உயர்த்துவதற்கு ஒரு 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 அண்டர் கிரவுண்ட்ல சபை நமக்கு அவ்வளவு வேலை பார்க்குது. இந்த சபையை நம்ம யதார்த்தமா நினைக்கிறோம். தயவு செஞ்சு நினைச்சுக்கோங்க, சிஎஸ்ஐ சர்ச் மாதிரியோ ஆர்சி சர்ச் மாதிரியோ இது உட்கார்ந்து கை நீட்டி கை தூக்கிட்டு போகிற இடம் கிடையாது. இது ஆவிக்குரிய மண்டலங்கள்ல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய இடம்தான் கர்த்தருடைய ஆலயம். இங்க இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க நீதிமானாக்கப்பட்ட இருதயத்தோடு நீங்கள் சபையில் நாட்டப்பட்டால் நீதிமானின் ஆசீர்வாதங்கள் வளரும், பெருகும். இயற்கைக்கு அப்பால் பனைமரம் செழிக்கும். சத்தமா சொல்லுங்க, பனைமரம். நல்ல சத்தமா சொல்லுங்க, பனைமரம் செழிக்கும். நல்ல சத்தமா சொல்லுங்க, பனைமரம் செழிக்கும். ஆமென். அடுத்து லீபனோன் என்ன பண்ணுமா? கேதுருவை போல வளரும். சம்பந்தமே இல்லை, கேதுருலாம் வளராது. கேதுரு மரங்கள்னாலே ஒரு லிமிட்டடா அது வளரக்கூடிய ஒரு ட்ரீஸ் தான் அது. லீபனோனில் உள்ள சேடார் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. they have some limited heights. ஆனா சொல்லுது they are known for their heights. பட் இந்த இடத்துல பைபிள் சொல்லுது அதெல்லாம் என்ன பண்ணுமா? அது வளர்ந்து செழித்து ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இயற்கைக்கு அப்பால்பட்ட விதத்துல என்ன சொல்ல வாரேன்னா, உங்களுடைய பலத்தை தாண்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பலத்தை தாண்டி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதனாலதான் சொல்லுகிறேன், இது கர்த்தருடைய கிருபை. கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா. நான் இந்த சபையில நல்லா சக்குன்னு இருக்கேன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் பல சபையில இல்லை, ஆமா ஒரே சபையில சக்குன்னு இருக்கிறேன். இங்கதான் சாவேன், இங்கேருந்து பரலோகம் போவேன். என்ன சத்தமா சொல்ல மாட்டேங்கிங்க? இங்கதான் சாவேன், இங்கேருந்து பரலோகம் போவேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய பேர் சொல்லுவாங்க, மூக்கு மேல கை வச்சு பாருங்க, மூச்சுல என்ன பண்ணிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில பேச்சு மூச்சு, பேச்சு என்றால் கர்த்தருடைய வார்த்தை, மூச்சு என்றால் விசுவாசம். இது ரெண்டும் இல்லாத ஒரு கிறிஸ்தவன் செத்து போனவன். சில பேர் சொல்லுவாங்க பேச்சு மூச்சே இல்ல சார், உட்காந்தே இருந்தார், திடீர்னு என்னாச்சு? பேச்சு மூச்சு இல்லாம போயிடுச்சு. என்ன பாக்கீங்க? திடீர்னு சொல்லுவாங்க காலையில படுத்த படுக்கையா இருந்தாரு, திடீர்னு பார்த்தோம்னா அவர் செத்து போய்விட்டார். பேச்சு மூச்சே இல்ல. அடிச்சு தட்டி பார்த்தோம், பேச்சு மூச்சே இல்ல. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தருடைய பார்வையில யாருக்குள்ளலாம்? ஆண்டவருடைய வார்த்தை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப பிழைக்க வைக்கக்கூடிய, உங்களை உயிரோடு வாழ வைக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையாகிய அப்பம் இல்லாத நீங்கள், விசுவாசம் இல்லாத நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே செத்து போனவர்கள். உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, மரித்தவர்கள் போய் மரித்தவர்களை என்ன பண்ணட்டும்?
அடக்கம் பண்ணட்டும். உடனே அவன் கேட்டான், எப்படி ஆண்டவரை செத்தவன் போய் செத்தவன் அடக்கம் பண்ண முடியும்னு. அது ஆண்டவர் எல்லாத்தையுமே நிறைய விஷயங்களை பிதாவின் வெளிப்பாடோடு அட்டாச் பண்ணி விட்டு போயிட்டார். ஊமைகளும் அப்படிதான், அவர் நிறைய பேசின வசனங்களும் அப்படிதான். எல்லாரும் சொல்லுவாங்க புதிய ஏற்பாடு ஈஸியா இருக்கணும், புதிய ஏற்பாடுலாம் ஈஸியா இருக்காது. புதிய ஏற்பாடு தான் புரிந்து கொள்ள கஷ்டம். பழைய ஏற்பாடு ஃபுல்லா கதைகள் இல்ல, நடந்த சம்பவங்கள், ஈஸியா எல்லாம் பார்க்கக்கூடிய காரியங்கள். புதிய ஏற்பாடை வாசிக்கிறது தான் நம்முடைய ஜீவன் உள்ள கண்கள் திறக்கப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. முறைப்படி பார்த்தோம்னா ஜீவன் உள்ளோருக்கு தேவன். என்னைக்கு நம்ம உங்களுக்குள்ள ஒரு தெளிவான விளக்கத்தை புதுசாக வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் என்னைக்கு கண்ணை மூடுறீங்களோ அந்த செகண்டே உங்கள் ஆன்மா உங்கள்கிட்ட புரிஞ்சிடும். நிறைய பேருக்குள்ள தவறான எண்ணம், அடக்க ஆராதனை முடிக்கிற வரைக்கும் அந்த ஆன்மா பெட்டிக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாது. என்னைக்கு நீங்கள் கண்ணை மூடுறீங்களோ அந்த செகண்டே உங்கள் ஆத்துமா உங்கள் ஆவியை விட்டு வெளியே வந்துடும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே மரிச்சிருந்தீங்கன்னா உங்கள் ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தேவ தூதர்கள் வருவார்கள். பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே மரிக்கலைன்னா உங்கள் ஆத்துமாக்களை கொண்டு போகிறதுக்கு பாதாளத்திலிருந்து பாதாள தூதர்கள், பிசாசின் தூதர்கள் வருவாங்க. நிறைய பேர் சாகும்போது, நிறைய பேர் நீங்க கேட்டிருக்கீங்களா, சாகும் தருவாய் வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐயோ என்னை சங்கிலியை வச்சு கட்டிட்டு போக ஒருத்தர் வந்திருக்கிறா, ஒருத்தர் ஈட்டியை வச்சு குத்த வந்திருக்கிறா, எங்க அத்தை வந்திருக்காங்க, என் மாமா வந்திருக்கிறாங்க, எங்க தாத்தா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாகும்போது நிறைய பேர் உளறுகிறதை பார்த்திருக்கிறீர்களா? அப்படி பார்த்தவர்கள் இருப்பீர்கள் என்றால் கையை தூக்கி காமிங்க பார்க்கலாம். தூக்குங்க. இல்ல உங்க நீங்க சாகும் போது வருவாங்க எல்லாரும். நான் என் கண்ணால பார்த்திருக்கிறேன். இது எல்லாமே பொல்லாத ஆவிகள். ஒரு ஆன்மா பிரியும் போது, அதாங்க சொல்றேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, சபையில் அடங்கி கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று நீதிமான் ஆக்கப்பட்ட எண்ணத்தோடு நீதிமானாக நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போதுதான் உங்க ஆத்துமாக்கு உத்தரவாதம். இன்னைக்கு நான் சொல்லுவேங்க, இன்னைக்கு நான் கண்ணை மூடினாலும் பரலோகம் என்னை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருக்கு. அந்த விசுவாசம் என் உள்ளத்துல நிரம்பி இருக்குது. இன்னைக்கு லைஃப்ல சக்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட நீங்க பேட்டி எடுத்தீங்கன்னா, பாஸ்டர் இத்தனை வருஷம் ஊழியர்றீங்க, வாட் இஸ் யுவர் சக்சஸ் கேட்டீங்கன்னா, எப்பா இன்னைக்கு நான் கண்ணை மூட பரலோகம் போவோம்ப்பா. 100% எனக்குள்ள இந்த சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு இயேசு வந்தாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், ஏறி போயிட்டே இருப்பேன். என் பிள்ளை இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, இருந்த கொஞ்ச காலம் காப்பாத்திட்டு வரேன். நெவர். 100% மனசு நிரம்பி இருக்கு. இன்னைக்கு இயேசு ராஜா வந்தாலும், ஹாய் டாடி நான் வாரேன், ரெடி. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மைங்க. பிசாசுலாம் ஒன்றும் வர முடியாது பக்கத்தில். சத்தியம் 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 சத்தியம். இன்னைக்கு நீ செத்து போனேன்னா பாதாள ஆவிகள் வந்து உன்னை கொண்டு போயிடும். எழுதி வச்சுக்கோ. மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் ஆத்மாவை கொண்டு போறதுக்கு பாதாளத்திலிருந்தும் தூதர்கள் வருவாங்க, பரலோகத்திலிருந்தும் தூதர்கள் வருவாங்க. நீ சபையில நிலைநாட்டப்பட்டவனாய் இருப்பாய் என்றால் சபை உனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறது. உன் ஆத்துமாவை பரலோகம் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையை கர்த்தர் பாஸ்டருக்கு கொடுத்திருக்காரு. அதனால உன் பாஸ்டருக்கு அடங்கி கீழ்ப்படிஞ்சு இரு, உனக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? இயற்கைக்கு அப்பால்பட்ட விதத்துல கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? செழிக்க வைக்கிறார். இயற்கைக்கு அப்பால்பட்ட விதத்துல கர்த்தர் வளர வைக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. இன்னைக்கு தேவ மனுஷனா சொல்றேன், செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து இந்த பீஸ் சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலிஸ்க்கு மேலையும் தேவ மனுஷனா சொல்றேன், என் கையால நீ அப்பத்தை வாங்குவேனா, தீர்க்க தரிசனமும் உனக்கு நான் சொல்றேன். இயற்கைக்கு அப்பால்பட்ட விதத்துல கர்த்தர் ஒரு செழிப்பை, ஒரு வளர்ச்சியை, ஒரு பரிமாண வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஞானஸ்நானத்துக்கு வா, உள்ள வா, என் கையால பரிசுத்த பந்தியை வாங்க, அதுக்கு அடுத்த கட்டம் பார்க்கலாம். நீ வரணும் ஆண்டவருக்குள்ள. காலை முழுக்க இப்படியே உட்காந்து நீ போகக்கூடாது, நீ நல்லா ஆகணும். ஆமென் சொல்லுங்க சத்தமோ அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வேகமா வாசிங்க பார்க்கலாம். நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள் என்ன? நீதிமொழிகள் 18:10 எடுத்து வாசிங்க. நீதிமொழி 10:20 எடுத்து வாசிங்க. நீதிமொழி 24:16 வாசிங்க. ஏசாயா 5:23 வாசிங்க. சீக்கிரம் நீதிமொழிகள் 10:20 எடுத்து சத்தமா வாசிங்க. இது ரொம்ப அழகான வசனம். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. வாசிங்க. துன்மார்க்கருடைய மனம், சத்தமா வாசிங்க, நீதிமானுடைய நாவு என்னவாது?
சத்தமா வாசுங்க. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நீதிமானுக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவன் வாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீதிமானுடைய ஆசீர்வாதமே, மேல இருக்கவங்களாம் சத்தமா சொல்லுங்க, நீதிமானுடைய ஆசீர்வாதமே அவனுடைய வாய் தான். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, எப்போ உனக்கு உன் வாழ்க்கையே எதில் இருக்கு? உன் வாய் தான் அப்படின்னு. நம்ம நாவ் என்னவா? சுத்த. ஏன்னா எனக்கு பார்த்தா அப்படி தெரியலையே, உங்க நாவெல்லாம் பார்த்தா சுத்த வெள்ளி மாதிரிலே தெரியல, சுத்த ஃப்ராடு மாதிரிலே தெரியுது எல்லா நாவையும் பார்க்க. உங்க நாவுக்கு மேல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நாவே, பல் வளர்க்குறீங்கன்னா கை வைங்கள, வைக்காதீங்க. ஆமா, என் நாவே, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் நாவே, நீ நீதிமானுடைய நாவு. ஆமா, மோசமான விஷயங்களை பேசக்கூடாது, கேவலமான விஷயங்களை பேசக்கூடாது. ஆமா, ஊரை கொளுத்தி விடக்கூடாது, காட்டை கொளுத்தி. ஏங்க ஏன் உங்களுக்கு இந்த ஜாலியா பேசுங்க, ஜாலியா சொல்றீங்க, ஆனா உங்க நாவை அதிகாரத்துக்கு பயன்படுத்துங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது. நீதிமானுடைய நாவு நல்ல காரியங்களை பேசணும். காலையில் எந்திக்கும் போது நல்ல விஷயங்களை பேசணும். இன்னிலிருந்து நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. காலையில் எந்திக்கிறீங்களா, எந்திரிச்சு உட்காரும் போது என் புருஷன் விளங்காதவன் சொல்லக்கூடாது. உன் புருஷன் குடிச்சிட்டு படுத்து கிடந்தாலும் சொல்லணும், இவன் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கர்த்தர் இவரை ஒரு நாள் மாற்றுவார். பிள்ளைங்க ஊறுபட்ட கழுதையா இருக்கட்டுமே, கால் எந்திக்கும் போது சொல்லணும், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக அலைந்து திரிவது இல்லை. பேசணும், உங்க பிள்ளைகளை பார்த்து பேசணும், நீ நீதிமானுடைய சந்ததி. ஆமென். உங்க பிள்ளைகள் தலைமையில கை வச்சு சொல்லணும், நீதிமானுடைய சந்ததி, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஏன்னா நீங்க பிசிக்கல் பர்த் நீங்க ரிஜெக்ட் பண்றீங்கல்ல, மாம்சத்தின்படி பிறந்த தகப்பத்துவத்தையும் தாய்த்துவத்தையும் நீங்க அதை ஏற்றுக்கொள்ளல. நீங்க ஆவிக்குரிய பிறப்பை நம்புறீங்க. அப்படின்னா கர்த்தர் உங்களை அவருக்குள்ளாக பிறக்க வைக்கிறார், உங்கள் தலைமுறைகளை பிறக்க வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படும். சோ கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார், நிச்சயம் நம்மளை கைவிட மாட்டார். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். நான் நேற்று உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன், இந்த சர்ச்சுக்கு கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கார். வாழ்க்கையில கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது கர்த்தர் செய்த நன்மைகளை யோசிச்சு பார்க்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. எவ்வளவு கர்த்தர் செஞ்சிருக்கார், பலச கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். வலது கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. நான் சொல்லுகிறேன், நீங்கள் தவறே பண்ணியிருந்தாலும் அந்த தவறுக்காக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே நான் தெரியாம பண்ணிட்டேன் காப்பாத்துன்னு சொல்லிட்டீங்கன்னா, அவர் உன்னை யார் கையிலையும் ஒப்பு கொடுக்காம உன்னை மேல குற்ற சாட்டினவனை காட்டிலும் கர்த்தரோட உயரத்துல மேல வைப்பார். அதான் அவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கும், இவர் என்ன இயேசு இவனை போய் தூக்கி வச்சு அழகு பார்க்கிறாரு. நீங்க நிறைய பேருக்கு உங்க மேல ஏன் பொறாம, ஏன் கோபம் நினைக்கீங்க? இவன் எல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்கானே, நீ எல்லாம் பண்ணிட்டு அவர் முன்னாடி போய் விழுந்தது அவனுக்கு எங்க தெரியும்? ஆமென். நீ எல்லாம் பண்ணிட்டு நீ அவருக்கு முன்னாடி போய் விழுந்து கிடந்தது எவனுக்கு தெரியும்? சோ தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனை அவர்களை நீதிமான் ஆக்குறவன். நிறைய பேருக்கு பொறாமே அதான், இவன் அதை பண்ணானே, 10 வருஷம் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்கானே, 20 வருஷம் பண்ணி அதை பண்ணானே, எல்லாம் பண்ணிட்டு மனம் திரும்பி நீ கர்த்தர் பாதத்துல விழுந்துட்டே இல்ல. பாரு எப்படி கர்த்தர் விடுவார். மனுஷன் மூலம் நியாயம் தீர்த்தா அவர் மனுஷனை தாண்டி உன்னை நேசிச்சு உன்னை உயர்த்தினார்னா அவர் கடவுள். நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. So far he called us a God. கரங்களை உயர்த்தி ஆமென். சோ கர்த்தர் என்னைக்குமே கைவிட மாட்டார். இன்னைக்கு நான் தான் யோசித்து பார்த்தேன், நேற்று ராத்திரி எத்தனை சூழ்நிலைகள் வாழ்க்கையில வந்திருக்கு, ஒரு சூழ்நிலை கூட கர்த்தர் கைவிட்டதில்லை. அதான் நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க நீதிமான இருந்தீங்கன்னா நீங்க சொல்வீங்க, கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எங்க பாஸ்டரை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், கர்த்தரனை நடத்துவார், வழிவாசல்களை ஏற்படுத்துவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க, சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா கையை தட்டி ஹalleluya என்று சொல்லலாமே. Lord will make a way. ஒரு வசனம் தெரியுமா? இந்த கல்லில் மேல் மோதுகிறவன்
நொறுங்கி போவான். இது எங்க உண்மையிலையோ என் வாழ்க்கையில உண்மையா இருக்கிறதா இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். மோதனை ஒருத்தனை கர்த்தர் விட்டதும் கிடையாது. ஏனென்றால் எனக்கு தெரியும், நாம் கர்த்தருக்காக ஓடும் பொழுது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். சீக்கிரட்டை சொல்லித்தாரேன், நீங்க கடவுள் பக்கம் நில்லுங்க. உலகமே எய்த்தாலும் சரி, கடவுள் உங்களை பார்த்துக்கிடுவாரு. மக்களை பிரியப்படுத்த மக்கள் பக்கம், சொந்தக்காரன் பக்கம் நின்னீங்கன்னா கடவுள் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருப்பாரு. எத்தனை சொந்தக்காரன் சேர்ந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஆனா கர்த்தர் பக்கம் நில்லு, கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சொந்தமா கர்த்தரா? சத்தமா சொல்லுங்க கர்த்தர். மேல இருக்கவங்களா சத்தமா சொல்லுங்க கர்த்தர். மனைவியா கர்த்தரா? சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. பிள்ளையா கர்த்தரா? அப்பாவா கர்த்தரா? நல்ல சத்தமா. அம்மாவா கர்த்தரா? வேலையா கர்த்தரா? பணமா கர்த்தரா? புகழா கர்த்தரா? நல்ல பெயரா கர்த்தரா? கெட்ட பெயரா கர்த்தரா? கர்த்தர் 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 கர்த்தர். நல்ல சத்தமா கையை தட்டி நல்ல சத்தமா சொல்லுங்க கர்த்தர் 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 கர்த்தர். இயேசு 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 இயேசு. நல்ல சத்தமா சொல்லுங்க இயேசு 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 இயேசு. இதுதான் நீதிமான். நீதிமான் அவரையே சார்ந்து கொள்ளுவான். நீதிமான் சொல்லி நெஞ்ச நிமித்து தலையிற நீதிமான் கிடையாது, அவரையே சார்ந்து கொள்வான். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. இன்னைக்கு சொல்லுங்க, உங்க நாவு நல்லவைகளை பேச ஆரம்பிக்கட்டும். அடுத்த வசனத்துக்கு போக விரும்புறேன். ஏசாயா 5:24. இது நல்ல ரெவலேஷன். ஏசாயா 5:24. பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. எல்லாரும் சேர்ந்து திரும்ப ஒரு தடவை வாசிங்க பார்க்கலாம். பரிதானத்திற்காக நீதிமானை குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து, சத்தமா வாசிங்க. நீதிமானை நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இந்த இடத்துல சொல்லப்பட்டது யாரை பத்தினா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எந்த இடத்துல நிறைவேறுது அப்படின்னா, பரபாசை இவர்கள் குற்றவாளியை நியாயாதிபதியை நீதிமானாக தீர்த்து பரபாசை விடுதலை செய்யும். இயேசுவை எங்களுக்கு என்ன பண்ணும், சிலுவையில கொண்டு போல சொல்லி மக்கள் ஆர்ப்பரித்தார்கள். நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாக இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லி நீதிமானின் நியாயத்தை புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. அதனாலதான் நான் சொல்றேன், தேவனானவர் யூதர்களை விட்டு விலகி நம்மிடம் கடந்து வந்து நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். எத்தனை பேர் கையை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க தான் அந்த பரபாஸ். உங்க ஸ்தானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அன்னைக்கு 2 ஆர்ப்பரிப்பு பைபிள்ல நடந்துச்சு. ஒன்னு எரிகோவின் ஆர்ப்பரிப்பு, இன்னொன்னு பரபாஸின் ஆர்ப்பரிப்பு. இதனால என்ன தெளிவா கவனிங்க. 2 ஆர்ப்பரிப்பு நடக்குது. ஒன்னு எரிகோவின் ஆர்ப்பரிப்பு, இன்னொன்னு பரபாஸ். இன்னைக்கு நீங்கள் செய்கிற ஆராதனை, நீங்கள் செய்கிற ஆர்ப்பரிப்பு எதை நோக்கி? பரபாஸ் என்றால் உலகம், உலகத்தின் காரியங்கள். ஆமென். எரிகோ என்றால் கர்த்தரினுடைய வாக்குத்தத்தத்தை சுகந்தரிக்கிற பிரயாணத்தின் காரியங்கள். நீங்கள் எதற்காக ஆர்ப்பரிக்கிறீர்கள்? பரபாஸிற்காகவா இல்ல கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுகந்தரிப்பதற்காகவா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. நீங்க எதுக்காக ஆர்ப்பரிக்கிறீங்க? ஆனா அப்படி இல்லையே, எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதே, இந்த வாரம் சர்ச்சுக்கு வந்தா கர்த்தர் என்ன தருவார்? கேஷ் ஃப்ளோ தருவார், கேஷ் ஃப்ளோ தருவார். இந்த வாரம் சர்ச்சுக்கு வந்தா கர்த்தர் சுகத்தை தருவார், சுகத்தை தருவார். இந்த வாரம் சர்ச்சுக்கு வந்தா கர்த்தர் பொண்டாட்டி மனசுக்குள்ள எப்படியா சமாதானத்தை தருவார், சமாதானத்தை தருவார். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. கரங்களை தட்டி ஆடுங்கள், கரங்களை தட்டி ஆடுங்கள். நல்ல காலம் இருக்குது. இதுக்காக ஆராதனை செஞ்சனா நீ பரபாஸ் கூட்டம். என்ன பாஸ்டர், எங்கேயோ உள்ளதை எடுத்துட்டு வந்து எங்கேயோ பிடிச்சு சேர்த்து வச்சு பேசுறீரையா, உமக்கே நியாயம் இருக்கா? இதுதான் நியாயம். 2 ஆர்ப்பரிப்பு. ஒன்னு எரிகோவின் அலங்கம் இடிக்கிற ஆர்ப்பரிப்பு, அது வாக்குத்தத்தத்தை சுகந்தரிக்கிற ஆர்ப்பரிப்பு. இது இயேசுவை விட்டுட்டு
இயேசுவை அல்லாத ஆர்ப்பரிப்பு. இன்னைக்கு நம்ம ஆராதனை 2 வித ஸ்டைல்ல இருக்குது. ஒரு கூட்டம் தேவனுக்கு அடுத்தவைகள். அப்படின்னா நீ ஆண்டவரே நீங்க சிறந்தவரப்பா, முழு மனசா எந்த லாப நோக்கம் இல்லாம நான் ஆராதனை செய்யறேன், இது ஆமே நல்ல ஆர்ப்பரிப்பு. இன்னொரு ஆர்ப்பரிப்பு நடக்குது. பரபாஸ் டிவி ஃப்ரிட்ஜ் ஹல்லா பகா ஷகா தகா ஃப்ரிட்ஜ் ஹக்கா பகா தகா பகா தகா. உடம்பு நல்லாகணும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடம்பு நல்லாகணும், ஹல்லேலூயா. உடம்பு பரபாஸ் ஆர்ப்பரிப்பு. எனக்கு இயேசு தேவையில்லை, எனக்கு பரபாஸ் போதும். நான் சர்ச்சுக்கு வாரேன் பாஸ்டர், நான் உள்ளதான் நிக்கிறேன், இயேசுவும் பரபாஸ் பக்கத்துல நிக்கார். இத மேட்டர் அதான். இயேசுவா ஆராதனையில 2 நபர்கள் உங்களுக்கு முன்னாடி நிக்காங்க. என் பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வைங்க. ஆராதனையில 2 நபர் நிற்பார்கள். ஒன்னு பரபாஸ், இன்னொரு இயேசு. நீ எதற்காக ஆர்ப்பரிக்கிறாய்? உலகத்துக்காகவா? எதையும் எதிர்பார்க்கமா? ஐ எம் டேம் ஷுவர் இன்னைக்கு நான் கர்த்தரை ஆராதனை செய்யறேன்னா 100% சொல்றேன், ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை. 100% அப்பாவை நேசிச்சு ஆராதனை செய்ய வந்திருக்கேன்னு சொல்லுகிறவங்க மட்டும் உண்மையா 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து சத்தமா வாசிங்க. பிரசங்கி 7:20 எடுத்து சத்தமா வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. பிரசங்கி 7:20 வாசிங்க, சத்தமா வாசிங்க. ஒரு பாவமும் செய்யாமல், இது நல்லா சத்தமா சொல்லுங்க, ஒரு பாவமும் செய்யாம நன்மையே செய்யத்தக்க. அப்போ நம்ம என்ன நீதிமானு? நம்ம நல்லது செய்யறதுனால நீதிமான் கிடையாது, இயேசுவை விசுவாசிக்கிறதுனால வந்த நீதிமான். ஒரு மனுஷன் ஒரு மனுஷியோடு இணையும் போது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவம், மேல டிஸ்பிளேல ஃபேஸ் வரும், அதை நீங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவம் அவன் டிஎன்ஏ வழியாய் இயற்கையாய் அந்த குழந்தைக்குள்ளாக செல்லுகிறது. அந்த குழந்தை பிறக்கும் போது ஒரு பாவியான குழந்தையாக தான் பிறக்கிறது. நன்மை தீமை என்று வரும் பொழுது அந்த குழந்தை தேர்ந்தெடுப்பது நன்மையை அல்ல, அந்த குழந்தை தேர்ந்தெடுப்பது தீமையை. எத்தனை பேர் உண்மை என்று சொல்லுகிறீர்கள்? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. While the child grows, it chooses the bad things only. Amen. பிறக்கிற எல்லா குழந்தைட்டையும் ஒரு 3 வயசான குழந்தைகிட்ட ஒரு பேனாவை கொடுத்துட்டு அந்த பேனாவை திரும்ப கேளுங்க, அந்த குழந்தை கொடுக்குமா? கொடுக்காது. கேட்டா என்ன சொல்லும்? என்னோடதுன்னு சொல்லும். ரத்தம். 2 குழந்தை சண்டை போடுது. ஒரு குழந்தை என்ன நீ அடிச்சுக்கோன்னு முதுக கொடுக்குமா, இல்ல இந்த குழந்தை எய்தாப்ல நின்று அடிக்குமா? எய்தாப்ல. ஹியூமன் நேச்சர், பாவத்தினுடைய வித்து. when the root is wrong everything is wrong. வேரானது விஷமா இருந்தால் மரமானது விஷமா இருக்கும். புளியங்காய் புளிய மரத்தை கொடுக்கும், பனைமரம் பனம்பழம் பனை மரத்தை கொடுக்கும், மாங்காய் மரம் மாங்காவை தான் கொடுக்கும். ஆமா, இந்த வெளிப்பாடு கூட இல்லாதவர்கள், இந்த சின்ன ஸ்மால் ரெவலேஷன் இல்லாதவர்களால் ஒன்றை பூமியில சாதிக்க முடியாது. That's why God told us, பிள்ளைகளின் அப்பம் பிள்ளைகளுக்கு போகட்டும், நாய்களின் அப்பம் நாய்களுக்கு போகட்டும் சொல்றார். Grace is a debt for you, it's a credit for you when the judgment days comes. எப்போ நியாய தீர்ப்பாலுமோ பெற்ற கிருபைக்கு நீங்க கடனை செலுத்தணும். ரெடியா இருக்கீங்களா? என்ன அல்லேலூயா ரெடின்னு சொல்லுங்க. இதுக்கு மட்டும் வராது, ஓசியா வாங்கிட்டு ஓடியே போயிடணும். நல்ல கையை தூக்கி சொல்லுங்க, ரெடி பாஸ்டர். சொல்லுங்க, ரெடி பாஸ்டர். உங்க மனசுக்குள்ள நீதிமான எண்ணம் வந்துட்டாலேங்க சில்றத்தனை வேலை சொல்லுங்க சத்தமோ அல்லேலூயா. நிறைய பேர் பாஸ்டருக்கு பயப்படுறீங்கல்ல, பாஸ்டர் பார்த்துட்டு அவ்வளவுதான்னு. கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. கவனம். ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நீ பீடி சிகரெட் குடிக்கல, ஒய்ஃபை தாண்டி மேல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. டோன்ட் எவர் இதெல்லாம் சிம்பிளா நினைக்காத. கர்த்தர் நீதிமான மாற்றிருக்காருன்னா அது கெத்தை மெயின்டைன் பண்ணிக்கோ. அந்த கெத்தை மெயின்டைன் பண்ண அந்த கெத்து கூடிக்கிட்டே இருக்கும், அந்த லெவல் கூடிக்கிட்டே இருக்கும், லெவல் ஸ்தானம் கூடிக்கிட்டே இருக்கும். தேவ தூதர்களுடைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பார்ப்பாங்க, எப்பா என்ன மாஸ் கொடுக்கா. ஒரு தடவை கடவுள் தூக்கி விட்டார். வேதம் சொல்லுது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும், ஆமா நீதிமான் விழுந்துட்டியா பரவாயில்ல, எழும்பு திரும்ப இயேசுவின் நாமத்தினால. படுத்து கிடக்காத, குப்புரடிக்க நல்லா இருக்கு, ஜாலியா இருக்குன்னு. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஒரு தடவை கீழே விழுந்துட்டாலும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு, எந்தியில லூசு.
நல்லா இருக்கா இவருக்கு, எந்திரிச்சிரு. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பாயின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. உனக்கு வாய்ப்புல எல்லாம் கடவுள் சொல்லலை, எந்திரிச்சிரு, அவ்வளவுதான். ஓடு. 70 தடவை விழுந்தானே, 90 தடவை விழுந்தானே, கண்டினியூ பண்ண நினைக்காத எதையுமே. பூமியில் நல்லவன் ஒருத்தனும் இல்லை, மனசுல நல்லா வச்சுக்கோ. கர்த்தருடைய நீதிமான வச்சிருக்காரு. நீ இயேசுக்காக எழுமணும். நீ விழுந்திருந்தாலும் இயேசுக்காக திரும்ப நீ வந்து நிக்கணும். கர்த்தருக்காக வாழணும். நீ நீதிமானா இருக்கணும். நீதிமான மனசுல நீ ஏத்திக்கோ. நீ நீதிமான், 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 நீதிமான்.